இன்னைக்கு காலகட்டத்தில் கல்யாணங்கிறது என்னன்னா ஒரு வியாபாரமாக தாங்க பார்க்கப்படுது. இந்த மாமியார் மாமனார்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட பையனை ஒரு விலைமாடு மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. நான் எல்லாரையுமே சொல்லலை, அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு பெரிய ஒரு சவுக்கடி மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு மாமியார் கொடுமையினால் ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்க ஒரு முக்கியமான முடிவை வீட்டில் எடுக்கிறாங்க. அந்த முடிவு அவங்களோட வாழ்க்கையவே திருப்பி போடுது. ஒரு அமானுஷத்துக்கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டும் சரி, அவங்களோட குழந்தை, அந்த குழந்தையும் அதனால பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தின ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே பயங்கரமா திகிலாவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த விலைமாடா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா தன்னோட பசங்களை, அவங்கள மாதிரியான மாமனார் மாமியார், நான் இப்பவும் சொல்றேன், எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இது பெரிய சவுக்கடியாவே இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ Devil's Kitchen. ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். எனக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் பிரீத்திங்க. பிரீத்தி தமிழ்நாட்டில் திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு அப்பா, அம்மா, அவங்க கூட பிறந்த தங்கச்சி, இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம். இவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. பிரீத்தியோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் திட்டினாங்க அப்படின்னா, இவங்க தப்பே செய்யாமல் திட்டினா கூட, ஐயோ சாரிங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறதுலையே. அவங்க மேலே தப்பே இல்லைனா கூட யாருன்னா திட்டுறாங்க, ஹஸ்பண்டோ அப்பாவோ அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ யாருன்னா திட்டுறாங்கன்னா, ஐயோ சாரிப்பா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், அவங்க அதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டருங்க. பயந்து பயந்து வாழ்கிற ஒரு பொண்ணு. குடும்பத்துக்காக, அவங்க அப்பா அம்மாவுக்காக அவங்களுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பிரீத்தியோட அப்பா ஒரு கூலி தொழிலாளருங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி மிடில் கிளாஸுக்கும் கீழே ஒரு லோயர் கிளாஸை தான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பங்க. பிரீத்தியோட அம்மாவுமே வீட்டில் தீப்பெட்டி ஓட்டுறது, அப்புறம் நிறைய விஷயங்கள், அந்த திருப்பூர் சைடில் இருந்து பனியனுக்கெலாம் வந்து சில டிசைன்ஸ் மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்களாங்க. அதாவது அதில் அச்சு பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அங்கே அந்த கம்பெனிலலாம் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. சின்ன சின்னதாக சம்பாதிச்சாலும் அவங்க வீட்டில் சந்தோஷம் கொட்டி கிடந்திருக்குதுங்க. ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக அவங்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் பிரீத்தியோட அப்பாவுக்கு எதனால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னே தெரில. அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாரு. பிரீத்தி அப்பாவோட இழப்பு அவங்க குடும்பத்துக்கு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நிதி அளவில், அதாவது ஃபினான்சியலாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க அம்மா தான் இப்போ 2 குழந்தைங்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா. பிரீத்தியோட அப்பாவும் அம்மாவும் கலப்பு திருமணமாங்க. அவங்க அப்பா வந்து கேரளா, அம்மா வந்து தமிழ்நாடு. பிரீத்தியோட அம்மா எங்கேயுமே கடன் வாங்காமல் இருக்கிறதுக்குள்ள, அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி குழந்தைங்களை படிக்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இவங்க குடும்பத்தோட வேலை செஞ்சு இந்த தீப்பெட்டி ஒட்டுறதா இருக்கட்டும், இந்த சிறு தொழில்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து இவங்களுக்கு தேவையானதை சுருக்கிக்கிட்டு, ஆடம்பர தேவை இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நல்லா வளர்த்துடுறாங்க. பிரீத்தி இப்போது கல்யாண வயசுக்கு வந்துடுறாங்க. இப்போது பிரீத்தியை பொண்ணு கேட்குறாங்க அவங்களோட சொந்தக்காரங்க. யாருன்னா பிரீத்தியோட அப்பாவோட சொந்தத்தில் கேட்குறாங்களாம், கேரளாக்காரங்க. பிரீத்தியோட அம்மாவும் சரி, பிரீத்தி அவங்க தங்கச்சியும் சரி, இப்போ வரைக்குமே ஒழுக்கமான முறையில் குடும்பத்தை நல்ல விதமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறத வச்சு பழங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலின்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஊரில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வரிசையாக பொண்ணு கேட்டு வராங்க பிரீத்தியை. இதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து பணக்காரங்களாக இருந்தால் தான், நான் வந்து ஆடம்பரமாக இருந்தால் தான் வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் பார்க்க வருவாங்க, அதை கல்யாணம் கட்டிக்க வருவாங்கலாம் கிடையாது. அந்த குடும்பம் ஒழுக்கமான குடும்பமாக இருந்தால் கூட பொண்ணு பார்க்க வருவாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இதே மாதிரி கேரளாவிலேருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. பிரீத்திக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இந்த பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட மாமியார், அதாவது மாமியார் ஆக போகிறவங்க, அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க, 3மே பசங்க. 2 பசங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3வது பையன் கடைக்குட்டிக்கு தான் இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க பிரீத்தியை. எதுக்காக பிரீத்தி பயப்படுறாங்கன்னா, இந்த 2 பசங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமான 2 பசங்களுக்குமே அந்த வரன் பார்த்த வீடு எப்படின்னா, பொண்ணு சைடு பெரிய கோடீஸ்வரங்க. அவங்களுமே கலப்பு திருமணம் தான். ஒருத்தர் பண்ணியிருக்கிறார், இன்னொருத்தர் வந்து கேரளாலே பார்த்து முடிச்சுட்டாங்க. ரொம்ப கிராண்டாக கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிற பொண்ணாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பிரீத்திக்கு ஒரு விஷயம் தப்பாக படுது. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்,
அவங்க வந்து கோடீஸ்வரங்க, நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஏணி வச்சா கூட எட்டாது, நம்ம இதே மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்மளை மாதிரியே இருக்கிற ஒரு குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை இப்படியே சீராக போகும்னு சொன்னால் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லைம்மா அவங்க அம்மா வந்து அவங்களா பார்க்க வரல, அந்த பையனுக்கு உனக்கு பிடிச்சிருக்குதான், அந்த பையன் வந்து வந்திருக்கிறாரு, ஊர்லேருந்து வந்திருந்தப்போ இந்த சொந்தக்காரங்க கல்யாண வீட்டில் வச்சு இவங்களை பார்த்துருக்குறாங்க, இவங்களோட நடவடிக்கை இவங்களோட குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து பிடிச்சி போய் இப்போ பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த பையனோட அம்மாவுமே வீடு தேடி வந்து இப்போ பொண்ணு கேட்குறாங்க. ஓ ஓகே, அப்போ நான் பையன் கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாக போய் பேச அவங்களுக்குமே பிடிச்சிருது பையனை. பிரீத்தியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா பிரீத்தியை கூப்பிட்டுட்டு கேரளாவுக்கும் போயிடுறாங்க. பிரீத்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட அடிப்படை தேவை இல்லைங்க. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு அடிப்படை தேவைன்னா கல்யாண செலவு. அந்த கல்யாண செலவுக்கு கூட இவங்கக்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஏன்னா இவங்க இப்போ வரைக்குமே சேவிங்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா கூட வச்சுருக்கல. அது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கே கரெக்டாக இருந்திருக்குது. ஏன்னா 3 பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் அவங்க அப்பாவும் இறந்த சூழ்நிலையில் அவங்க ஆல்ரெடி இருந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இப்போ அதுலேருந்து வெளியே வரதுக்கே அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இவங்க இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வருவாங்கங்கிறது இவங்க வீட்டில் தெரியாது இல்லையா. இப்போ பிரீத்தி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா 1 இயர் வந்து டைம் கேட்போம், அதுக்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபாயாச்சும் நம்ம உழைச்சி சம்பாரிச்சிட்டு, கடன் வாங்கலை, உழைச்சி சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லலாம். ஏன்னா இப்போ பிரீத்தி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு கேரளாவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க கடன் அடைக்கிறது அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தானே, அந்த பாரம் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ பிரீத்தி என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிள்ளைக்கிட்டேயே ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, எங்க இந்த மாதிரி இப்போதைக்கு வேணாங்க, 1 இயர் ஆகட்டும். அப்படிங்கும்போது மாப்பிள்ளை வீட்டு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அவங்களே அமௌண்ட்டு கொடுக்குறோம், அதாவது நாங்களே அமௌண்ட்டு கொடுக்குறோம், இதை வந்து கிராண்டாக நம்ம பண்ணணும். திருப்பூரில் அந்த கிராமத்து பக்கத்தில் தான் இருக்காங்களே, நாங்கள் திருப்பூர்லேயே வந்து ஒரு பெரிய மண்டபமாக பிடிச்சி கிராண்டாக பண்ணணும், சொந்த பந்தம்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே கலப்பு திருமணம் தான், அங்கங்கே சதறி கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது குடும்ப கௌரவம், இது கிராண்டாக பண்ணணுங்கும் போது இல்லை கிராண்டாலாம் பண்ண வேணாங்க, இருக்கிற காசில் ஒரு 1 லட்ச ரூபாவில் பண்ணால் போதும். மனசார வந்து வாழ்த்துறவங்க எங்கே இருந்தாலும் வாழ்த்துவாங்க, இப்படி பண்ணாதான் வாழ்த்துவாங்கலாம் கிடையாதுன்னு சொல்லி பிரீத்தியோட தாட். அதை அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்க மாமனாரே காசு கொடுத்து கிராண்டாக பண்ணி கல்யாணமும் முடிஞ்சு பிரீத்தியை கூப்பிட்டு கேரளாவுக்கும் போயிடுறாங்க. கேரளாவுக்கு போய் 3 வருஷம் ஆயிடுதுங்க. இந்த 3 வருஷத்தில் பிரீத்திக்கு 2 குழந்தை பிறந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, 2வது குழந்தைக்கு 6 மாதமோ 7 மாதமோ தாங்க ஆகுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்குது. பிரீத்தியோட ஹஸ்பண்டுமே கல்யாணம் பண்ணும்போது இருந்த மாதிரி 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இல்லையாங்க. அவருமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி இவங்களை திட்டுறது, அவங்க அம்மாவுக்கே ஆதரவாக பேசுறது, யார் சைடு நியாயம் இருக்குங்கிறத கூட அவர் காதால் கேட்காத அளவுக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி மாறி நிற்கிறாரு. பிரீத்திக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது நல்லா இருந்த மனுஷன் ஏன் இப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணணும், எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே குழம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா தெரியாத லாங்குவேஜ் ஊர் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 3 வருஷத்தில் மலையாளமும் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரீத்தி வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற ஒரு தனி வீடு, அந்த தனி வீட்டில் இருந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து நேகாங்கிற பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்க லவ்வரும் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக லவ் பண்ணியிருக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாமல். அது ஒரு கட்டத்துக்கு மேலே 6வது வருஷம் முடிவடையும் போது தெரிஞ்சிருது, February 14 அன்னைக்கே தெரிஞ்சிருது. அந்த டைமில் இவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க, இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எப்படினாலும் பார்த்துட்டாங்க, போய் சொல்லிடலாம்னு சொல்லும்போது இல்லை ஒத்துக்க மாட்டோம், இதெல்லாம் இப்போ வர காதல் தான், ஆனால் அதை வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும், இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா டைவர்ஸில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க வீட்டை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் அஸ்யூஸ்வல் லவ்வர்ஸ் மாதிரி பண்ணாமல், அப்படியா நாங்கள் இன்னொரு 4 வருஷம் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 4 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க 2 பேருமே வேலை கிடச்சிருச்சு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் வீட்டில் போய் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக லவ் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாக வீட்டில் போய் கேட்கும்போது இல்லை பண்ணி வைக்க மாட்டோம், கேஸ்ட் பார்க்குறோம், இது அவங்க வேறு கேஸ்ட்டு நீங்கள் வேறு கேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை வந்துருக்குது. இப்போது 2 பேருமே வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஏரியாலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டில். இந்த ஃப்ளாஷ்பேக்கை கேட்டதுக்கப்புறமா பிரீத்திக்கு இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்குறாங்களாம். இந்த மாதிரி ஒரு கதை நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு உண்மையாகவே நடந்திருக்கு அப்படிங்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா. அதை கேட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. உனக்கு இருக்கிற தைரியம்லாம் எனக்கு இல்லை நேகா, என்னையெல்லாம் வந்து திட்டுவாங்க வீட்டில், அதான் அவங்களோட கேரக்டர் என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சின்ன வயசுலேருந்தே யாருன்னா இவங்க மேலே தப்பு இல்லைனாலுமே திட்டினா ஆமாம் ஆமாம் சாரி மன்னிச்சிருங்க அப்படிங்கிறதான் இவங்க மாமியார்கிட்டே இருந்திருக்கிறாங்க, புருஷங்கிட்டே இருந்திருக்கிறாங்க, மாமனார்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படி இவங்க வீட்டில் நடக்கிற இந்த அநியாயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இவங்க மாமியார் படுத்துகிற பாடு, இவங்க மாமனார் படுத்துகிற பாடு, இவங்க புருஷன் படுத்துகிற பாடு எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட தான் போய் உட்காந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்களாம். ஏன்னா ஊரில் வந்து எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து இப்போ தங்கச்சிங்க கல்யாணம் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்குது,
இன்னும் ஒரு வருஷத்தில் தங்கச்சிக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் போய் வீட்டில் சொன்னேன்னா தப்பாயிடும். அப்புறம் அவளுக்குன்னு சேர்த்து வச்ச காசெல்லாம் இவங்கக்கிட்ட வரதட்சணையாக கொடுத்துருவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்குன்னு சொல்லி இவங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கிறாங்க. அந்த 10 லட்ச ரூபாய் கேட்டு தான் மாமனாரும் மாமியாரும் கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்னடா வாழ்க்கைங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நேகா மாசமாக இருக்கிறாங்கங்கிற விஷயம் ஒரு குட் நியூஸும் வருதுங்க. அதாவது அவங்க 3 மாதம் முழுகாமல் இருக்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, பிரீத்திக்குமே சந்தோஷம். ஏன்னா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் அவங்க கூட பழகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்யுன்யமே இருக்குதுங்க. இவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட வாங்கிப்பாங்க. அப்பப்போ காசு வாங்கிக்கிறது. ஏன்னா குழந்தைக்கு கூட கேட்டால் அவங்க மாமியார் வந்து ஓவராக பேசுவாங்களாம். ஏன் உங்கள் அம்மா கிட்ட வாங்கி செலவழிக்க மாட்டியா, ஒன்றும் இல்லாதவ தானே நீ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்களாம். இதுக்கிட்ட கேட்டுக்கிட்டுன்னு சொல்லி இவங்ககிட்ட தான் வாங்கி கொடுப்பாங்களாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க மாசமாக இருக்குது. இவங்களுக்குமே செம்ம ஹாப்பி. அவங்களோட அம்மா கூட உட்காந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா எப்படி பார்த்துப்பாங்க நேகாவை? இப்போ அவங்க அம்மாவோ அப்பாவோ இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவோ அப்பாவோ வந்து பார்க்கல. அவங்க லவ் மேரேஜ் பண்ணி வந்துட்டாங்க இல்லையா, திமிருக்குன்னு அங்கேயே வேறு வீடு பிடிச்சிருக்காங்க, யாருமே கண்டுக்கலையாம். அவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் பிரீத்தி தான் அவங்களுக்கு ஒரு அம்மாவா அப்பாவா தங்கச்சியா அக்காவாக இருந்திருக்கிறாங்க. இப்படியே ஒரு 6 மாதம் போகுதுங்க. 9 மாதத்தில் இவங்களுக்கு வளகாப்புமே பண்ண முடியல. அவங்களுமே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான். ஏன்னா யாரோட பேக்ரவுண்டு இல்லாமல் வர்றது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நாங்களும் அப்படி தான் வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரீத்தியே அவங்களுக்கு வீட்டில் சின்னதாக அந்த வளகாப்பு மாதிரி பண்ணுறது அவங்கள சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்குமாங்க. நேகாவுக்கு பிரசவ வலி வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அது சத்தம் கேட்டு அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. பிரீத்தி என்ன கேட்குறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, எங்க நானும் போயிட்டு வரேங்க, பாவம் அவங்களுக்கு கூட யாரும் இல்லை. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ உன் இஷ்டத்துக்கு போவியா? அவங்க கேட்டது அவங்க ஹஸ்பண்டு கிட்ட. ஆனால் அவங்க மாமியார் வந்து திட்ட போய் அவங்க ஹஸ்பண்டுமே திட்டுறாங்க. ஆமாம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒழுங்காக 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டில் இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருக்குறாருங்க. சரின்னு இவங்களுக்கு மனசே இல்லை. இன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை. காலையில் அந்த பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறந்துடும், அவங்களுக்காக நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், அவங்கள பார்க்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட கனவுகள் இந்த பிரீத்திக்குள்ளே. காலையில் எந்திரிச்ச உடனே சந்தோஷமாக குளிச்சு முழுகி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம்னு சொல்லி போகும்போது ஒரு நியூஸ் வருதுங்க. நேஹா ஹாஸ்பிட்டல்லையே இறந்துட்டாங்க. எதனால் அப்படின்னா, குழந்தை வெளியே வரும்போது ஸ்ட்ரக் ஆகி அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ண முடியாமல் குழந்தையும் மூச்சு திணறி இறந்துருச்சு. அதே நேரத்தில் அவங்களுக்கும் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாத காரணத்தினால ஃபிக்ஸ் வந்து அவங்களும் இறந்துட்டாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனேயுமே பிரீத்தியால் இதை ஏற்றுக்கவே முடியலைங்க. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களால் அதுலேருந்து வெளியே வரவே முடியலையா. அதுலேருந்து வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் இவங்க மாமியார் தொல்லை ஒரு பக்கம், புருஷன் தொல்லை ஒரு பக்கம். இவங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. புருஷன்கிட்ட பேசி மாமியாருக்கு இந்த மாமியாரோட விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அம்மாக்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை வந்து மருமக பார்த்துருவாங்க. ஆனால் எங்கள் மாமியாருக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு சும்மா இவங்களுக்குள்ளே பயந்துக்கிட்டே புருஷன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ புருஷன்கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை அவர் திட்டி இவங்க ஆப்போசிட் வீடு, இந்த நேகா இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கே பிரீத்தியோட கணவரை கூப்பிட்டு அவங்க குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு தனி கொடுத்துன வராங்க. பிரீத்தியோட வீட்டுக்காரரோட சொந்த வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க மாமியார் மருமக எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ சண்டைனால ஆப்போசிட்டில் இருக்கிற நேகா வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. இவங்க தான் கூட்டு போகிறாங்க, பிரீத்தி தான் கூட்டு போகிறாங்க. இப்போ தாங்க கதையே ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். இந்த கதை நடக்கிற காலகட்டம் எப்போனா 2024, போன வருஷம் தான் இந்த கதை நடக்குது. 1500 ரூபாய் ரெண்ட்டுக்கு ஒரு வீடை கொடுக்கும் போதே பிரீத்தி யோசிச்சிருக்கணுமா, யோசிச்சிருக்க கூடாதா? அவங்க யோசிக்காமல் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்படியாவது இந்த மாமியாருங்கிற பிசாசுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனால் போதுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்திருக்குது. அந்த வீட்டுக்கு நாள் போய் பால் காய்ச்சறதுக்காக எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சாமிக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் பூவெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கியூ போயிருக்கு. அப்போது அப்படியே லைட்டாக இப்படி திருகிறவர் வேமா இழுத்தவர் கையை கிழிச்சு ரத்தம். இன்னும் பாலே காய்ச்சி முடிக்கலை, இப்போ தான் பாத்திரம்லாம் வச்சு பாலை ஊற்றிருக்கிறாங்க. அதுக்குள்ளே கையில் பிளட்டு. இப்படி நடந்தது பிரீத்தியால் ஏற்றுக்க முடியலங்க. அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தட்டுது. என்னடா அது, ஒருவேளை நேகா இந்த வீட்டில் இருந்தப்பையும் அவங்களுமே சொல்லிகிட்டு இருந்திருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அபசகுணமாக நடக்குது, எனக்கு என்னவோ ஒரு மாதிரி என்ன அறியாமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு வேளை நேகா அந்த வீட்டில் இருந்தனால தான் அவங்களும் இறந்துட்டாங்களா, சின்ன சின்ன பிரச்சனையாக வந்து அவங்க வாழ்க்கையில் கடைசியாக இறந்தே போயிட்டாங்களாங்கிற தாட்டு வீட்டுக்கு வந்த நாளே வருது. ஆனால் என்ன பண்ண முடியும், வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியுமா? அவ்வளோதான், எங்கள் அம்மா சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சைடு போயிடுவார் இல்லையா, அதனால் எதுவுமே சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பிரீத்தியோட வீட்டிலேருந்து பிரீத்தியோட தங்கச்சி அம்மா இவங்க, அதாவது இவங்க வீட்டுக்காரரோட வீட்டிலேருந்து அவங்களோட தங்கச்சி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மாமியாரும் வந்திருக்கிறாங்க. மாமியாரும் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க ஆப்போசிட் வீட்டில், அவங்க வீட்டில் தூங்காமல். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 12:30 மணி இருக்குமாங்க.
இவங்களோட 2வது குழந்தை இருக்கு இல்லையா, பிரீத்தியோட 2வது குழந்தை 6 மாதமோ 7 மாதம் தான் ஆகுது. கை குழந்தை. அவங்க தொட்டிலில் தான் தூங்க வச்சுருப்பாங்களாம். எதையோ பார்த்து அரண்டு கத்திருக்கு குழந்தை. அந்த குழந்தை கத்தில் எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. பிரீத்தி தான் முதல்ல எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு குழந்தைய போய் பார்த்தா ஒரு மாதிரி அலறி அடித்து கத்திக்கிட்டு அழுக. அவ்வளோ கண்ணீர் வர அளவுக்கு குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எறும்பு கிரும்பு கடிச்சிருக்குமோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துருக்குறாங்க. எதுவுமே இல்லை. பள்ளி எதனா விழுந்திருக்குமோன்னு பார்க்குறாங்க. எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை எதனால் அழுகணும்? இப்போ அவங்க மாமியார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குழந்தை அழுகவே இல்லை, நீ எதுக்கிட்ட எந்திரிக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு தான் எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் பிரீத்தியோட தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்குது, என்னக்கா என்ன நடக்குது உன் வாழ்க்கையில்? குழந்தை அழுகிற சத்தம் எனக்கும் கேட்டுச்சு, எல்லாருக்குமே கேட்டுச்சு, உன் வீட்டுக்காரரும் பேச மாட்டாரு, அவங்க வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கும் போது அவங்க அப்படி தாண்டி, அதனால தான் நாங்கள் தனி கொடுத்தனோம் கூப்பிட்டு வந்துட்டேன். தனி கொடுத்தனும் வந்து சரி, அதுக்கு நான் ஆப்போசிட் வீட்லேயே அப்படி இப்போ ஒரு 4 தெரு தள்ளி இல்லை எங்கிட்ட வந்துட வேண்டியது, நம்ம ஊர் சைடு வந்துருக்கலாம்ல. அப்படி வர முடியாதுடி. ஏன்னா பிரீத்தியோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறார் கேரளாவில். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அதை விட்டுட்டு வருவார்? சரி, இந்த டாக்லாம் முடிஞ்சு நைட்டு எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. பிரீத்திக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. ஏன்னா குழந்தை எதனால் அழுதான்? பிரச்சனை மாமியாருக்கு அவங்களுக்கும் கிடையாது. இப்போ குழந்தை எதனால் அழுதான்? எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த டைமில் எப்பயுமே அழுக மாட்டானோ. அவன் இந்த 4 மாதத்துக்குள்ளே தான் அந்த மாதிரிலாம் எந்திரிச்சு அழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா. இப்போ எதனால் அழுதான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டால் நீங்கள் நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை. பிரீத்தியோட கனவில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்டுக்கும் சரி, இல்லை யாருக்குமே காட்டி கொடுத்துருவாங்க கனவில் வந்து. இது ஏதோ தப்பாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க படுத்தனால அவங்களுக்கு கனவில் வந்துச்சு என்னன்னு தெரில. அவங்க குழந்தை தொட்டிலில் இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம், ஒரு புகை மாதிரி கிளம்பி இந்த குழந்தையோட கழுத்தை வந்து பிடிச்சி நெரிக்கிற மாதிரி கனவு வந்திருக்குது அவங்களுக்கு. இதை பார்த்து மறுபடியும் அலறி அடித்து எந்திரிக்க, மறுபடியும் எல்லாருமே எந்திரிச்சு அவங்கள திட்ட. இப்போ குழந்தை எந்திரிக்கவே இல்லை, எதுக்கடி எந்திரிச்ச அப்படின்னு சொல்லி திட்ட. இல்லை ஒரு கெட்ட கனவு, படன்னு அவங்களுக்கு நெஞ்செலாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அவங்க கனவுல வந்துச்சுன்னா அது நடக்கும். அந்த நேகா அவங்க இறக்குறதுக்கு முந்தின நாளுமே அவங்க நைட்டு வந்து என்னென்னமோ கனவு கண்டுட்டு படுத்துருக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போகணும், அவங்கள நம்ம பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு படுத்தப்பையும் அவங்க நேகான்னு தெரியாதான், ஏதோ ஒரு பிரசவ வார்டில் ஏதோ ஒரு பொண்ணை ஒரு கருப்பு உருவம் வந்து கழுத்தை நெரிச்சு மேலே தூக்கி, அவங்க தூக்கில் தொங்குனா ஒரு மாதிரி நாக்கெலாம் வெளியே வந்து கண்ணு பிதுங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சாகுற மாதிரி கனவு வந்திருக்கு. அது நேகாவோட உருவம் கிடையாது. அப்போ இது யார்? அதில் தான் பயந்து போய் எந்திரிச்சிருக்கிறாங்க அன்னைக்கு காலையில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி இவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்குதுங்கும்போது இவங்களுக்கு எவ்வளோ பயம் வரும்? அந்த பயத்தில் காலையில் வரைக்கும் அவங்க தூங்கவே இல்லை, சரியான தூக்கமே கிடையாது. அடுத்த நாள் சண்டேங்க. பிரீத்தியோட கணவர் பக்கத்தில் படுத்துருந்துருக்கிறாரு. பெட்டே வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளோர் பெட்டு மாதிரி தான் போட்டு படுத்து தூங்குவாங்களாம். அங்கே டேபிள் ஃபேன் தான் வச்சுருப்பாங்களாம். கீழே மேலேயும் ஃபேன் இருக்கும், கீழேயும் டேபிள் ஃபேன் வச்சுருப்பாங்களாம், காற்று இல்லாதனால. அந்த டேபிள் ஃபேனை கொஞ்சம் நெகட்டிவ் வைமான்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க அதை வந்து யதார்த்தமாக எப்பயும் போல தான் நகட்டுறதுக்கு, இத்தனைக்கு இங்கே திரும்பிட்டு கூட வைக்கலை, பார்த்து தாங்க வச்சுருக்குறாங்க. எப்படி இந்த விரல் அதுக்குள்ளே சிக்கிச்சுன்னு தெரில. கையை வெட்டி அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டு. இவங்களுக்கு கனவு வந்து, அதாவது நைட்டு குழந்தை அப்போ தான் அலறி அடித்து எந்திரிச்சிருக்குது. அடுத்த நாளே இவங்க கையை வெட்டி டேபிள் ஃபேன்லேருந்து ஃபுல்லாக தெரிச்சிருக்குது பிளட்டு. அவங்க ஹஸ்பண்டோட முகத்தில் கீழெல்லாம் தெரிச்சிருக்குது. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக. இப்போது பிளட்டு நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கனால அவங்கள கூட்டு போய் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் திட்டிருக்கிறார், ஏண்டி பார்த்து வைக்க மாட்டியா? ஏன் மேலே தப்பு இல்லைங்க, அதுவாக எப்படி கையை விட்டுச்சுன்னு சொல்லவும் முடியாது. ஆல்ரெடி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதிரி ரகடானவர். அது போக இவங்களுமே பயந்தவங்கிறனால எதுவுமே சொல்லிக்காமல் விட்டுறாங்க. ஆனால் இப்போது பிரீத்தியோட மனசுக்குள்ளே பயம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தடுத்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கை கட்டாச்சு, அடுத்து குழந்தை அழுதுச்சு, கனவுல கெட்ட கனவு வருது, கருப்பு உருவம் வந்து ஏதோ அவங்களோட குழந்தைய சாகடிக்கிற மாதிரி. இப்போ இவங்களோட அடுத்த நாள் காலையிலேயே கனவு வந்து அடுத்த நாள் காலையிலேயே அவங்க கையும் கட்டாகி பிளட்டு. இதுக்கு என்ன அறிகுறி, என்ன நடக்க போகுது இந்த வீட்டில்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த சம்பவம்லாம் நடந்து 2 நாளைக்கு அப்புறமா அவங்களோட தங்கச்சி எல்லாருமே ஊருக்கு போயிடுறாங்க. அம்மா தங்கச்சிலாம் அவங்க மாமியாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்களும் இவங்க வீட்டுக்காரன் தான் வீட்டில் இருக்கும்போது பிரீத்தியோட மாமனார் இறந்து போயிடுறாரு. ஆல்ரெடி அவர் வந்து கொஞ்சம் உடல்நல குறைபாடாக தான் இருந்திருக்குது. ஆனால் சாகிற அளவுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் கிடையாதாங்க. அவர் எப்படி இறந்தாருன்னே தெரியலையா, மர்மமாகவே இருந்திருக்குது. அவங்க அம்மாவுமே அழுதுகிட்டே தான், மாமியார் வந்து அழுதுகிட்டு எப்படி இறந்தாருன்னே தெரியாமல் இவங்க வீட்டில் இருக்கிற 3 பசங்களுமே வந்து ரொம்ப அழுது. இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தோட அறிகுறி, ஏதோ ஒன்று காட்டுது நமக்கு வர்றது தான் அந்த பக்கம் போயிருச்சா? ஒருவேளை நேகாவோட ஃப்ளாஷ்பேக் என்ன, வீட்டை எதிர்த்துக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அவங்க வீட்டை சேர்ந்தவங்களோ இல்லை நேகாவோட வீட்டுக்காரரோட சேர்ந்தவங்களோ இவங்க வீட்டில்
அதாவது நேகா வாழ்ந்த இந்த வீட்டில் செய்வின சூனியம் ஏவல் இந்த மாதிரி எதனா ஒன்று வச்சுருப்பாங்களோ, அதுதான் நேகாவையும் கொன்றுச்சோ, அவங்களோட வாழ்க்கையை சீர்குலைச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை இப்போ சீர்குலைக்க பார்க்குதா? இந்த வீட்டில் நம்ம வந்திருக்கக்கூடாதா? இந்த வீட்டை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக அந்த கேரளாலாம் பார்த்துருப்பீங்க, மண்ணாக தான் இருக்கும், தோட்டம் மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அப்படி இருக்கும்போது எந்த இடத்த போய் தோண்டி பார்க்க முடியும்? எங்கே எதை புதைச்சி வச்சுருக்காங்கன்னே தெரியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாடாக இருந்தால் பிரீத்தி அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு தர்காவுக்கு போவாங்க, கோவிலுக்கு போவாங்க, எதனா சாமியாரை பார்ப்பாங்க, இதுக்கு என்ன பரிகாரம் இல்லை எதனால் இது நடக்குதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க இருக்கிறது கேரளாங்கிறனால வெளியே எங்கேயுமே போக முடியல, ஏரியா தெரியலை, இவங்க வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்க்கப்படுறாங்க. எப்பயாச்சும் ஒருக்க தான் வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரு கூடயுமே பேசுகிறது கிடையாது. பிரீத்திக்குன்னு கேரளாவில் இருந்த ஒரே ஒரு உறவு நேகா, அந்த பொண்ணு இறந்துருச்சு. இப்போ அவங்களால யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? யாருக்கிட்டையும் கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன நினைப்பார், மாமியார் இதை வச்சு எதனா ப்ளே பண்ணுவாங்களோங்கிற பயத்தில் ஒன்றுமே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. இதுக்கு இடையில பிரீத்தியோட வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. எப்படின்னா, யாரோ ஒருத்தர் இவங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குமா, திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். பின்னாடி வந்து தோட்டம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தோட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் நைட்டு நடந்து போகிற சத்தம் கேட்குமா. லிட்ரலி யாரோ ஒருத்தர் நடந்து போகிறாங்க, அங்கே நல்லா கேட்குமா சவுண்டு. மயான அமைதியாக இருக்கும் இல்லையா நைட்டு தூங்கும்போது. இவங்க தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிச்சனுக்கு போகும்போது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குமா, அந்த விண்டோ வழியாக பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நடந்து போயிட்டு தான் இருப்பாங்களாம். வெளியே ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். இது எதுக்கு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இவங்களுமே விட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க பார்க்குறது எல்லாமே பிரம்மையா உண்மையான்னு தெரியாத ஒரு கட்டத்துக்கே போயிட்டாங்க. பார்க்குற எல்லாமே அமானுஷ்யமாக தெரியுது. திடீர்னு வீட்டில் ஒரு பள்ளி கத்துனா கூட, இல்லை எதனா எலிகிளி ஓடினாலோ, இல்லை எதனா நாய் கத்துனா கூட அப்படியே ஒரு மாதிரி அரண்டு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. ஒருவேளை இவங்களுக்கு இது எல்லாமே இல்யூஷனாக இருக்குமோ, நம்ம ரொம்ப கற்பனையாக போயிட்டுருக்கோமோன்னு சொல்லி அவங்களுக்கு தோணிகிட்டு இருந்த டைமில் அவங்களோட மூத்த பொண்ணு, அம்மா இங்கே வாயேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன், நீ தான் கவனிக்கவே மாட்டுற, நீ ஒரு மாதிரியாகவே இருக்கிற, ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீ என்னன்னு சொல்லு, என்ன சொல்லணும்? இல்லைம்மா ரொம்ப நாளாகவே அங்கனக்குள்ளே ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு என்னை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமா? கையை காட்டியிருக்கிறாங்க. அந்த ஹாலில் ஒரு மூளை, 2 சுவரு சேர்கிற இடத்துல ஒரு மூளை இருக்கும் இல்லையா, அந்த மூளையில் எப்பயுமே இருட்டாக தான் இருக்கும். மூளைனாலே இருட்டாக தான் இருக்கும். அங்கே லைட்டு போட்டாலுமே ஓரளவுக்கு அந்த கபோர்டுலாம் தாண்டி இருட்டாக தான் இருக்குமா, அந்த இடம் மட்டும் இருட்டாக இருக்குமா. அங்கே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்கம்மா, டெய்லியும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். அதுக்கு அவங்க என்னை பார்த்து கோபமாக முறைப்பாங்க. நான் நைட்டு வந்து தூங்கும்போது என் பக்கத்துலேயே வந்து உட்காந்து என்னை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க, எந்திரி என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு பின்னாடி தோட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. நான் போகவே மாட்டேன், அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னால் போயிடுவாங்க. இப்போ அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னால் கூட போக மாட்டேங்கிறாங்க, சொல்லிப்பாரு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அன்னைக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம்லம்மா, வந்த அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது தொட்டிலில் வந்து தம்பி பாப்பா தூங்கிட்டு இருந்தான்ல, என்னை எழுப்பி பார்த்தாங்க. நான் எந்திரிக்கலன்னொடனே அவனை போய் பிடிச்சி கிள்ளி விட்டாங்க, என் முன்னாடி தான் கிள்னாங்க. அதுக்கு தான் தம்பி பாப்பா வந்து கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு. இப்போ தான் பிரீத்திக்கு ஒரு விஷயம் புரிய வருது. எனக்கு இப்போ கூட புல்லரிக்குதுங்க. பிரீத்தி இந்த வீட்டுக்கு வந்து இப்போது ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க. அதாவது இந்த நேகா இந்த வீட்டுக்கு வந்து 3 மாதத்துக்கிட்ட ஆகுது. இந்த 3 மாதத்தில் அவங்களோட பேபி, அதாவது இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை முதல்ல இங்கே வரும்போது வெயிட்டு நல்ல வெயிட்டாங்க, நல்லா குண்டுன்னு ஒரு மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்குமா. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒல்லியாகிட்டு வரதை இவங்க கவனிக்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வேறு ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தைக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, குழந்தைய கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் குழந்தையோட உடம்பு எலும்பு தோலுமாக ஆகிறத இவங்க கவனிக்கவே இல்லைங்க. இப்போ இந்த பிள்ளை சொன்னதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைய கவனிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் ஆளே ஒரு மாதிரி இருந்திருக்குது. அவங்க வீட்டுக்காரருமே இதுக்கு தான் திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, குழந்தைக்கு சாப்பாடை ஒழுங்காக கொடுன்னு. இவங்க நான் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன், எல்லார் வீட்லேயும் இது நடக்கும். குழந்தைங்க வளரும்போது உடம்பு குறையிறதுங்கிறது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் இந்த குழந்தை வேறு மாதிரில சொல்லுது. ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தா அது என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, கடந்த 3 மாதமாக என்னை போட்டு பாடுபடுத்திக்கிட்டு தூங்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லுது. இப்போ பிரீத்திக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க அவங்களுக்கு. இத்தனை நாளாக நமக்கு மட்டுமே தோணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ தன்னோட குழந்தையும் பாதிக்குது. அப்படிங்கும்போது பெத்த தாயார் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தன்னோட கணவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, மாமியார் நினைச்சாலும் பரவாயில்ல, ஹேரா போச்சுன்னு சொல்லிட்டு பிரீத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நேகாவோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு வாரத்தில் அவரை பார்க்குறாங்க. அந்த ஏரியா பக்கத்தில் தான் அவர் எப்போயாவது வந்துட்டு போவாராம். அவருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரையும் மீட் பண்ணுறாங்க.
அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து தப்பு தப்பாக நடந்துகிட்ருக்கு, என் குழந்தை வந்து ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறா, நேகாவுக்கும் இதே மாதிரி நடந்திருக்குதா, அவள் உங்ககிட்ட எதனா ஷேர் பண்ணியிருக்கிறாளா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் ஷேர் பண்ணதில்லை. ஒருவேளை உங்கள் வீட்டு சைடோ இல்லை அவங்க வீட்டு சைடோ நீங்கள் சேர்ந்தது பிடிக்காமல் எதனா செய்வன சூனி இந்த மாதிரிலாம் எதனா பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எதனா ஆட்கள் இருக்கிறாங்களா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும்? என்னம்மா பேசுகிற, அந்த மாதிரிலாம் கிடையாது, அவள் வீட்டு சைடும் சரி என் வீட்டு சைடும் சரி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவள் ரொம்ப ஆசையாக இருந்தா குழந்தை பிறக்கும், நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. லாஸ்ட் நேரத்தில் இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் இன்னும் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை, அதை பற்றி பேசாதமான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாராங்க. இருந்தாலும் ஒரு நம்பூதிரியோட நம்பரை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க இவங்க பிரீத்தி. அவருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது, வீட்டுக்கு வந்து தாம்மா பார்க்கணுங்கிறாரு, வீட்டுக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிருங்க, என்னோடய மாமியாரும் சரி என் வீட்டுக்காரரும் சரி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு நேகாங்கிற என்னோட ஃப்ரெண்டும் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்களுக்குமே இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறையா இங்கே நிலவுச்சு. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா சாமி. ஒருவேளை அந்த பொண்ணோட வீட்டு சைடில் தான், இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து எதனா செய்வன சூனியும் இந்த மாதிரிலாம் எதனா வச்சு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களோன்னு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணோட வீட்டுக்கார்ட்ட பேசும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கிறாரு. அதையுமே என்னால் நம்ப முடியலை. பட் அவர் தான் உங்கள் நம்பரே கொடுத்தாரு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொன்னதுக்கப்புறமா, சரிம்மா நான் என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், என்ன பரிகாரங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் பிரீத்தியோட கணவரும் அவங்களோட மாமியாரும் கிளம்பி வெளியே போயிடுறாங்க, கோவிலுக்கு கூட்டு போகிறாங்க. அதாவது அவங்க மாமனார் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் அவங்க கோயிலுக்கே போகிறாங்க. யார்? பிரீத்தியோட கணவரோட அம்மா. இந்த நேரத்தில் பிரீத்தியோட குழந்தைங்களும் தான் அவங்க வீட்டில் இருந்துருக்குறாங்க. இந்த நம்பூதிரி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கிறாருங்க. உள்ள அந்த பாத்திரத்தில் எதையோ கரைச்சி வெளியே ஊற்ற வந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கு. பார்த்தா நம்பூதிரி வெளியே வீட்டை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு. தூக்கி போட்டிருக்கு இவங்களுக்கு. பாத்திரத்தை ஓரமாக போட்டு வேகமாக ஓடி இருக்கிறாங்க வெளியே. அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்க வீட்டுக்காரரும் மாமியார் இன்னும் வரல, வீடு பூட்டி தான் கிடக்கு. சாமி எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் தானா ஃபோனில் பேசுன, நீங்கள் தானா? ஏன்னா அவர் எப்படி இருப்பார்லாம் தெரியாது. நம்பூதிரிங்கிறவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒரு மாதிரி மாந்திரிக மாதிரி வெளியே நிற்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தான் ஓடி போயிட்டு இவராக இருக்குமோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவரும் சொல்லியிருக்கிறார், ஆமாம்மா நான் தான் நேற்று ஃபோனில் பேசினேன், ஒரு நிமிஷம் வழி விடுமான்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு. வீட்டை சுற்றி வராரு, பின்னாடி அந்த தோட்டத்து சைடு போயிருக்கிறாரு. இவங்களுக்கு அல்லு இல்லை, ரோட்லேயே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மாமியாரும் அவங்களோட வீட்டுக்காரும் வந்துருவாரோன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க வெளியே. வேறு வீட்டாளுங்களும் யாருன்னா பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிற்கும் போது இவங்க நல்ல நேரம் யாருமே பார்க்கல, யாருமே இல்லை. ஒரு காம நேரம் வீட்டை ஃபுல்லாக அலசிட்டு எல்லா பக்கமும் போயிட்டு ரிட்டன் வெளியே வந்த சாமி எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிருக்கிறாரு. சாமி என்னாச்சு, ஏன் வீட்டுக்குள்ளே போனீங்க, என்ன பிரச்சனை, எதனா சொல்லுங்கள், நேற்று சொன்னதுக்கு நீங்கள் எந்த சொல்யூஷன் சொல்ல, ஏதோ பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பி சொல்லியிருக்கிறாரு, இந்த வீட்டில் நீ இருக்காத, இந்த வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா நிறைவேறாத ஒரு ஆசையோட இறந்து போன ஒரு ஆத்மா, நீ நினைக்கிற மாதிரி பில்லி சூனியம் ஏவல்லாம் கிடையாது, இது அதையும் தாண்டி பயங்கரமான ஒரு விஷயம், தன்னோட வாழ்க்கையில் தனக்கு எதுவுமே நிறைவேறலை, அதாவது தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை ரொம்ப நாள் நிலைக்கலை, அதுலேருந்து நம்மளை இவ்வளோ சீக்கிரமாக நம்ம உயிர் பிரிஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா மேலே போகாதான், அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குமா, ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்குமா. அது உன் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்குது, உன்னோட வாழ்க்கையும் சீர்குலைக்கணும்னு நினைக்குது, அதோட வாழ்க்கை சீர்குலைஞ்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையும் சீர்குலைஞ்சி உன்னை சாகடிக்கணும்னு நினைக்குது. ஐயோ என்ன சாமி சொல்கிறீங்க, அப்போ அந்த ஆத்மா தான் என்னோடய ஃப்ரெண்டும் என் தங்கச்சியுமா இருந்த நேகாவோட உயிரை எடுத்துச்சா? உயிரையும் உன் குழந்தையோட உயிரையும் எடுக்கணும்னு நினைக்கிறதே அந்த நேகாவோட ஆத்மா தான் இருக்கிறாரு. தூக்கி போட்டிருக்குதுங்க உங்களுக்கு பிரீத்திக்கு. ஏன் சாமி இப்படி நினைக்கணும்? அந்த பொண்ணு கூட வந்து நான் நல்லபடியாக தானே பேசிகிட்டு இருந்தேன், நல்லபடியாக தானே எல்லாமே, அவங்களுக்கு நான் ஒரு அம்மாவாக ஒரு தங்கச்சியாக என்ன பண்ணுமோ அதைத்தானே பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் அந்த பொண்ணு என்னைய பழி வாங்கணும்னு நினைக்கணும்? இல்லைம்மா, அந்த பொண்ணுக்கு நினைவு தெரிஞ்சு நினைவில் இருக்கிறது நீ மட்டும்தான், இப்போ அதே வீட்டுக்கு நீ வந்தது தப்பு. அந்த ஆத்மா அதோட லைஃப்ல எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம, அதாவது தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ போறோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு கண்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படியே பாதியிலே முடிஞ்சு போனனால அதே வீட்டில் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொன்று அது கூட எடுத்துக்கணும்னு நினைக்குது. நீ தானே சொன்ன அது கூட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன், ஒரு அக்காவா தங்கச்சியாக இருப்பேன்ட்டு. அதனால் உன் குழந்தை கூடயும் அது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்குது போல், குழந்தையும் உன்னையும் சேர்த்து உயிரை எடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்குது. நீ இந்த வீட்டிலே இருக்காத, வீட்டை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராங்க. இப்போ கையில் குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க. கீழே வந்து அந்த குழந்தையும் இருக்கிறாங்க. 2 பேரையும் வெளியவே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே போகவே இல்லையாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்காரரும் மாமியார் வந்திருக்காங்க. மாமியார் வந்து இவங்களை பார்த்துக்கிட்டே ஒரு முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க வந்து ஏன் வெளியே உட்காந்துருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் கேட்கும்போது, எங்க இந்த வீடு வேணாம்,
இந்த வீட்டில் நான் வந்து ஒரு பேயை பார்த்தேன். என்னடி உளர்ற? பேயை பார்த்தியா? உளராத. இல்லைங்க, இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது, நீங்கள் வேணால் யாரையாச்சும் கூப்பிட்டு செக் பண்ணுங்கள், நான் பார்த்தேன், இந்தோ இவளும் பார்த்தான்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாப்பா, ஒரு கருப்பு உருவம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது 3 மாதமா. குழந்தையே இந்த மாதிரி விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அவர் சைட்லேருந்து ஒரு பாயை கூப்பிட்டு வந்து வீட்டில் செக் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த பாய் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவர் சொன்ன அதே பதிலை, இந்த நம்பூதிரி சொன்ன அதே பதிலை அந்த பாயும் சொல்லியிருக்கிறார். நிறைவேறாத ஆசையோட இந்த வீட்டில் ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு, ரொம்ப உக்கரமாக இருக்குது, குழந்தையோட உயிருக்கு ஆபத்து, உடனே நீங்கள் வேறு வீடு மாறிடுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா பிரீத்திக்கு இன்னும் தூக்கி போடுது. நம்பூதிரி சொன்ன அதே விஷயத்த ஒரு ஒன்லைனில் இவர் சொல்கிறாரு, யார்? பாய் சொல்கிறார். ஸோ அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. வேறு வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் இவங்களுக்கு அமானுஷ்யம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த குழந்தையும் அவங்களும் வந்து கருப்பு உருவத்தை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இவங்க கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு இருந்த காரணத்தினால இவங்க அந்த நம்பூதிரி லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, வராகி அம்மனோட சிலையை வாங்கி நீ வீட்டில் வச்சு பூஜை பண்ணி 3 வேளையும் சுத்தபத்தமாக இருந்து ஒரு மாதத்துக்கு பூஜையில் இருந்தனா உன்னோட இந்த செயல்பாடுகள் எல்லாமே மாறும், இந்த அமானுஷ்யத்துலேருந்து நீ வெளியே வரலான்னு சொல்லி அவர் சொன்னதாக இவங்க சொன்னாங்க. இவங்க வராகி அம்மன் சிலைக்கு எங்கே போவாங்க? திருச்சியில் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டே தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வராகி அம்மன் சிலையை வாங்கி பூஜை பண்ண போகிறேன்னு. அவரும் சரி, சாமி சிலை தானே, நீ வாங்கி பூஜை பண்ணு, ஏன்னா இப்போ தான் குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க இல்லையா, நீ வாங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது, வரவே இல்லையாங்க. ஆர்டர்லாம் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சான் ஆன்லைனில், ஆனால் வரவே இல்லை. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கே வந்து ஃபோன் போட்டு கேட்கும்போது, எங்க கொரியர்காரங்க வந்து ஃபோன் போட்டு பார்த்துருக்குறாங்க, உங்களோட அட்ரஸை ரீச் பண்ணவே முடியலை. அது எப்படிங்க ரீச் பண்ணாமல் போக முடியும்? நீங்கள் அந்த கொரியர்காரங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொரியர்கிட்ட கேட்டால் அவங்க பார்சல் மாறி போயிடுச்சு மேடம், பெங்களூருக்கு போயிடுச்சு, அங்கேருந்து வரதை மாற்றி ஏற்றிட்டாங்க, பெங்களூருக்கு போயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் போராடி அவங்களால வராகி அம்மன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வரவே முடியலை. ஆர்டர் பண்ணது கூட வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமையவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகிற பிரீத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்க குழந்தைங்கள்லாம் தூக்கிக்கிட்டு திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற அவங்க கிராமத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க தங்கச்சியை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக திருச்சிக்கு போகிறாங்க. அந்த அந்த வாங்குகிற இடத்துக்கே நேரடியாக போய் நேரடியாக அவங்க கைப்படவே சாமியை கும்பிட்டு அங்கேருந்து சிலையை தூக்கிட்டு வராங்க திருப்பூரில் இருக்கிற அவங்க கிராமத்துக்கு. ரிட்டன் ட்ரெயின் அவங்க கேரளாவுக்கு போகும்போது சாமி சிலையை கையோடு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. கையோடு தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்துலேயே வச்சுருந்துருக்குறாங்க சாமி சிலையை. குழந்தைங்களை பத்திரமா பார்த்தாங்களோ இல்லையோ, வராகி அம்மனோட சிலையை மூடி வச்சு பத்திரமா கொண்டு போய் ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு சிலையை கொண்டு வந்துட்டாங்க. சிலையை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போதே குண்டு பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று வெளியே இருக்குமாங்க. அது இவங்க வீட்டு வாசலில், அதாவது கேரளாலாம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நிறையா இடம் இருக்கும், வராண்டா மாதிரி, அதாவது தோட்டம் மாதிரி தான் இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும். அதை தாண்டி தான் நடுவில் வீடே கட்டியிருப்பாங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே முன்னாடி கால் எடுத்து வச்சதுமே அங்கே இருக்கிற ஒரு குண்டு பல்ப்பு கீழே விழுந்து நொறுங்குச்சு. இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பின்வாங்காமல் அம்மன் சிலையை உள்ளே தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க, பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் இவங்களுக்கு இருந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து எல்லாமே போயிடுச்சாங்க. இந்த கருப்பு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லி அவங்க குழந்தை சொல்கிறது, இவங்க கனவுல வந்து கெட்ட கனவு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் இவங்க வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க. ஆனால் அந்த அம்மாவை நான் எப்போ வீட்டில் வச்சு நான் கும்பிட ஆரம்பித்தனோ அப்போதுலேருந்து எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. எனக்கு லைஃப்லேயும் டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ வரைக்கும் நான் அவங்கள தான் வச்சு வீட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, அமாவாசை, ஒவ்வொரு நாள் விடாமல் நான் இப்போவும் பூஜை பண்ணி அவங்கள கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். என் லைஃப் இப்போ நார்மலாக நிறைய காசு பணம் அப்படி சொல்ல முடியாது, மன நிம்மதியாக ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வராகி அம்மன் வந்த கொஞ்ச நாள்லையே பிரீத்தியோட கேரக்டரேஷனுமே மாறி இருக்குதுங்க. அவங்களோட கேரக்டர் எப்படி ஆயிடுச்சுன்னா, யார் தப்பு பண்ணாலும் இவங்கள தான் திட்டுவாங்க இல்லையா, இவங்க தப்பே பண்ணலனாலும் இப்போது அவங்களுக்குள்ள அவங்களையே அறியாமல் ஒரு தைரியம் வந்துச்சாங்க. நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு கீழே. இதை அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வராகி அம்மனை கும்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் எதனா ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆச்சுங்க உங்கள் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறமா. என்னன்னா, இவங்களோட கேரக்டரே மாறி இருக்குது. இவங்க வீட்டுக்காரரே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என் மேலே தப்பு இல்லைங்க, எதனாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பேசுங்க, குருட்டாம்போக்கில் திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்மன்கிட்டயே கோபமாக பேசுவாங்களாம். ஏமா நீ இருக்கியே, நான் உன்னை கும்பிட்டேன்ல, இன்றைக்கி வந்து ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்களோட கேரக்டர்லேருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. இவங்களோட லைஃபுமே மாறிடுச்சாங்க.
அந்த அம்மா என்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ தடங்கள், அவங்கள கூட்டு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ தடங்கள் வந்தாலும் இந்த பொண்ணு தைரியமாக போய் அந்த அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து இவங்க கைப்படவே தூக்கிட்டு வரணுங்கிறது தான் விதியா என்னன்னு தெரில. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதோட பிரீத்தி என்கிட்ட சொன்ன ஸ்டோரி முடியுதுங்க. அவங்க சொன்னதை நான் அப்படியே என்னோட நரேஷனில் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. இதில் பிரீத்தி ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொன்னாங்க, நம்ம கோஸ்டிஸ் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போது மாமியாராக இருக்கீங்களே, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நானாக பேசலாம், நான் பிரீத்தியாக பேசுகிறேன் அவங்க சொன்ன விஷயத்த. மாமியாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, உங்கள் பசங்களுக்கெல்லாம் வந்து பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் பார்க்கணும், எனக்கு காசு தான் முக்கியம், என் பையனை வச்சு நான் விளமாடாக வச்சு நான் ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, பையன் ஆசைப்பட்டான், பொண்ணு ஆசைப்பட்டுச்சு, அதனால நாங்கள் வந்து இறங்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் போட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க தேவையே கிடையாது. அப்படியே நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துலேயே வந்து ஒரு குழந்தை வந்துட்டால் அதுக்கப்புறமா ஏன் அந்த பொண்ணை போட்டு பாடுபடுத்துறீங்க? ஏன் வந்து அந்த உங்கள் பையனுக்கும் அந்த பொண்ணையும் வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு காசு தான் முக்கியம்னா முதல்ல அந்த மாதிரி முடிவு எடுத்துடலாமே. உங்களுக்கு தேவை ஒரு குழந்தையா? ஒரு குழந்தை வந்துட்டால் அந்த பொண்ணு உங்களுக்கு விளையாட்டு பொருளா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்களை உங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா பண்ணியிருப்பாங்க. இது என்ன காலேஜா இல்லை ஸ்கூலா? சீனியர் என்னைய பண்ணா, அதனால் நான் ஜூனியராக இருந்தப்போ நான் என்னென்ன அவஸ்தை அனுபவப்பட்டேனோ அதை மறுபடியும் இன்னொரு ஜூனியருக்கு பண்ணுவேங்கிறதுக்கு. பாவம்ல வர பொண்ணுங்களாம். எதனால் இதை சொல்ல வராங்கன்னா, காசுக்காக இந்த மாதிரி அவங்க எடுக்கிற முடிவு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு பார்த்தீங்களா? பிரீத்தியோட வாழ்க்கையை எங்கே போய் நிப்பாட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஒருவேளை அவங்க மாமியார் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடாமல், எடுத்ததுக்கெல்லாம் கோவிக்காமல், இந்த காசு கொடுத்ததெல்லாம் சுட்டி காட்டாமல், சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடாமல் இருந்தா அவங்க ஏன் ஆப்போசிட்டில் இருக்கிற நேகாங்கிற பொண்ணோட பழக போகிறாங்க, பேச போகிறாங்க? அப்படியே பேசி பழகியிருந்தாலும் ஏன் தனி கொடுத்தன போகணும்னு நினைக்க போகிறாங்க? குடும்பத்தோட குடும்பமாக குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இங்கேயே இருந்திருப்பாங்கள்ல. தப்பு தானே இதெல்லாம். ஸோ இந்த கதையில் வந்த எல்லா பெயர்களுமே புனை பெயர்கள் தான். ஊருமே வந்து நானாக தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்டேட்டு, ஊர் எல்லாமே வந்து கற்பனை தாங்க. ஆனால் இந்த கதை உண்மையாக நடந்த ஒரு விஷயம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே லிங்க்குள்ளே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.